உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாளளவும் தன்னுடைய சீஷர்களுக்கும் அநேக ஜனங்களுக்கும் தான் உயிரோடு இருக்கிறதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அநேகர் அவரை தரிசித்தாங்க, தொட்டு பார்த்தாங்க. அவர் மரித்து இயேசு உயிரோடு இருக்கிறார்னு ஆச்சரியப்பட்ட ஆண்டவரை துதித்தார்கள். அதன் பிறகு இயேசு தம் சீஷர்களை விட்டு பரலோகத்திற்கு அவர் ஏறி போனார். அப்பொழுது அவர் பரலோகத்திற்கு ஏறி செல்லுகிற சமயம் அப்போஸ்தலர் 1:11 சீஷர்கள் எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கணும், இயேசு அப்படியே பரலோகத்துக்கு ஏறி போகிறார். அப்போ 2 தேவதூதர்கள் தோன்றி, எதுக்கு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பரலோகத்திற்கு ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று ஒரு செய்தி சொன்னாங்க. இயேசு மறுபடியும் திரும்ப வருவார். இயேசுடைய 2ஆம் வருகை குறித்த செய்தியை தேவதூதர்கள் அப்பொழுது அறிவித்தார்கள். இயேசு மறுபடியும் வருவார். அது எப்போதும் மனசில் கொள்ளுங்க. ஒரு முறை இயேசு வந்தால் ஏழ்மை கோலம் எடுத்து வந்து நமக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து நமக்கு ரட்சிப்பை மீட்பை உண்டு பண்ணினார். திரும்ப இயேசு வரும்போது குழந்தையாய் பிறக்க மாட்டார். அவர் நியாயாதிபதியாய் வருவார், நியாயம் விசாரிக்கிறவராய் வருவார். அவர் இந்த உலகத்திலே மறுபடியும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாய் வருவார். அவர் உலகம் முழுவதையும் ஆளுகை செய்த நடத்துவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.